ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு அவல் உப்புமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் அவலை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானதெல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, நிலக்கடலை இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு அந்த நிலக்கடலையை முதல்ல வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு கிண்ணத்தில் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது கடைசியில் போடுறதுக்கு தான், அதனால் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது கூட வறுத்தா நல்லா இருக்காது, அதனால் வதக்குன்னு இருக்கும். அதனால் அதை லாஸ்ட்டில் வறுத்து போட்டேன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். மொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சிவப்பாக வறுத்தாச்சு. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எண்ணெய் வடிகட்டி நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அதை எடுத்தாச்சு பாருங்கள். அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் அந்த எண்ணெயில் கடுகு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுட்டு அது கூட கொஞ்சம் ஜீரகம் போடணும். ஜீரகத்தை நல்லா கொஞ்சம் கசக்கி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம அவலில் கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் நனைய வச்சு அதை எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம வெங்காயம், அந்த உருளைக்கிழங்கெல்லாம் போடுறோம்ல, உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த இதில் நம்ம உப்பு பிடிக்கிறதுக்காக அது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக வேகவும் செய்யும் இல்லையா, அதனால் இப்போ போட்டாச்சு. நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டு முதல்ல மஞ்சப்பொடி போட்டால் கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வெந்தப்புறம் போட்டால் கொஞ்சம் கரியாமல் இருக்கும், நல்லாயிருக்கும், கலராக இருக்கும். மஞ்சப்பொடி போட்டு வதக்கிட்டு இன்னும் மறுபடியும் ஒரு மட்டும் மூடி வச்சுக்கணும். மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்து அந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கணும். பாக்கியெல்லாம் நான் வெங்காயம்லாம் வெந்துடும், நான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துட்டு நம்ம அந்த அவல் நனைய வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா கிண்டி விடணும். அந்த மஞ்சள் எல்லாமே நல்ல எரிப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை நல்லா சிவப்பாக பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து போடணும். கொஞ்சம் லைட்டாக மூடி வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த நிலக்கடலையெல்லாம் மேலே நல்லா தூவிக்கலாம். எல்லா கடலையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் அந்த கொத்தமல்லி இலையை தூவி முடிஞ்சது. நம்ம சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கடலை வந்து கடிச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.